அவரை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. வாசிக்கிறீங்களா? 2 பேதுரு 1:2 நாங்க சர்ச்சில் எப்படி தெரியுமா, பைபிள் வச்சிருந்தாங்கன்னா கூடவே ஒரு நோட்டோ பேப்பர் வச்சுக்கணும். ஸ்கூலுக்கு போனா நோட்டு இல்லாம போனா விடுவாங்களா? புக்கை மட்டும் எடுத்துன்னு போனாலும் விடுவாங்களா? புக்கும் வச்சுக்கணும், கூட என்ன வச்சுக்கணும்? நோட்டும் வச்சுக்கணும். இந்த ரெண்டுமே வச்சுக்கிட்டு கையில் என்ன வச்சுக்கணும்? ஒரு பெண்ணும் வச்சுக்கணும். ஓகேவா? வெரி குட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கொஞ்சம் எழுதுற பழக்கத்தை வச்சுக்கோங்க. ஏன் எழுதணும்? சில பேர் சொல்லுவான், என்ன பாஸ்டர் பண்றது, அவன் நல்லா தான் வந்தான் சர்ச்சுக்கு, ஆனா இப்படி குட்டிச்சவர ஆயிட்டான். அவன் தலையில் என்ன எழுதி வச்சுக்கிறார கடவுள். நான் ஒருத்தரை சொன்னேன், வா கூட்டுன்னு போய் மொட்டை அடிச்சு கூட பார்க்கலாம். என்னதான் அவன் தலையில எழுதி வச்சுக்க. இந்த கதையெல்லாம் விடக்கூடாது. இதெல்லாம் புறஜாதிகளுடைய வழக்கம். இதெல்லாம் யாருடைய வழக்கம்? அவன் காரியம், அவன் மேலே என்ன நட்சத்திரம், அவன் கேது சூது வாது, அவன் தலையில் என்ன எழுதி வச்சுக்கோ, அவன் விதி என்னவோ, இதையெல்லாம் தேவ சமூகத்தில் பேசவே நம்ம என்ன பண்ணக்கூடாது, அனுமதிக்கவே கூடாது. நீங்க எழுதுறதா உங்க வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்க. நீங்க என்ன எழுதுறீங்களோ அதாங்க உங்க வாழ்க்கை. எழுதாம உட்கார்ந்தா அவ்வளவுதான் உன் வாழ்க்கை. பைபிள் இருக்கு, எழுதி வை. அது நிச்சயம் ஒரு நாள் நிறைவேறும். தாமதித்தாலும் அது பொய் சொல்லாது. என்ன பண்ணுவை? எங்க இருக்கு பைபிள் அப்படின்னு கேட்டா பைபிள் நீங்க அப்படித்தானே. நான் அடுத்த வருஷம் ஒருவேளை வரக்கூடிய வாய்ப்பு கர்த்தர் எனக்கு பாஸ்டர் மூலமா கொடுத்தாருன்னா வந்து வசனத்தை நான் நோட்ஸில் எடுக்கவே மாட்டேன். வசனத்தை மட்டும் சொல்லுவேன். நீங்க தான் என்ன பண்ணணும்? வாசிக்கணும். அந்த அளவுக்கு மாறிடணும். ஆமென் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் ஒரு பையனை சொன்னாங்க, அவன் உலக சாதனை பண்ணான். அந்த பையன் 1330 குறள். என்ன குறள்? திருக்குறளை எங்க கேட்டாலும் சொல்றானா. நானே ஸ்டன் ஆயிட்டேன். ஆண்டவரே, இவ்வளோ அறிவு கொடுத்துக்கிறீங்களா அவனுக்கு? என் பிள்ளைங்களுக்கு பைபிள் எங்க ஆதி ஆகணும்னு கேட்டா வெளிப்படுத்தல் தேர்னுக்கிறான். ரோமர் எங்கடான்னு கேட்டாக்கா யாத்திராமத்தில் போய் தேர்னுக்கிறான். இவனுக்கு எப்போ ஆண்டவரே இந்த அறிவு கொடுப்பீங்க? சரியா? ஞானசான எடுத்ததுமே சர்ச்சில் நான் சொல்லுவேன், எல்லாரும் ஆதி ஆமத்திலிருந்து அந்த 66 பேர் மனப்பாடம் பண்ணு. ஏன்னா அதில் தான் உன்னுடைய சரித்திரமே உன் ஜாதகமே எங்கே தான் இருக்குது, அதில் தான் இருக்குது. வாசி, எழுதி வச்சு வாசிங்க. அந்த வசனத்தை வாசிமா. ஆபகுக்கு 2:2 இனிமேல் அடுத்த வாரத்துலேருந்து ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து பாஸ்டர் பார்ப்பாரு. நோட்டோ பெண்ணோ பேப்பரோ கண்டிப்பாக என்ன இருக்கணும்? உங்கள் கையில் இருக்கணும். இப்போ சகோதர மகள் நாங்கள் கடைக்கு போகிறோன்னு வச்சுங்களேன், அவங்க லிஸ்ட்டாக சொல்லிடுவாங்க. வீட்டம்மாங்க சொல்லுவாங்க, மிளகா புளி உப்பு எல்லாத்தையும் அப்படியே அள்ளி தீட்டுருவாங்க. இப்போ எங்களுக்கு டவுட்டு என்ன தெரியுமா, நான் கடையில் நின்று ஃபோன் பண்ணுவேன். ஏம்மா மிளகா தூள் எவ்வளோம்மா, மட்டன் மசாலா எவ்வளோம்மா, இஞ்சி பூண்டு எவ்வளோம்மா? அவங்க சொல்லுவாங்க, வீட்டில் உட்காந்து என்ன பண்ண வேண்டியதானே, எழுதின்னு போக வேண்டியது. அப்பயே சொல்லிட்டு இல்லை, நான் எதனா ஒன்று விட்டு வந்துடும், மறந்துட்டு. அப்புறம் சொல்லுவாங்க, நான் இது சொன்னேனே, ஐயோ நான் மறந்துட்டேனே. நம்ம என்ன பண்ணணும்? அப்போ கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி கடையில் போய் யோசிச்சிங்கன்னா கடையில் கிட்டலாம் வாங்குவீங்க. எழுதி வச்சுன்னு போனீங்கன்னா எது உங்கள் நோக்கமோ அதை மட்டும் வாங்கின்னு வருவீங்க. எழுதுனீங்களன்னா உங்கள் வாழ்க்கையில் எது நடக்கணுமோ அதை மட்டும் தேவன் உங்களுக்கு பழிக்க செய்வார். அந்த வசனத்தை வாசிங்களா. நான் சொல்கிறது பொய்யா இருக்கிறது, வசனமே சொல்லும். வாசிங்க சிஸ்டர். எந்த சிஸ்டர்னு தெரியலையா? உங்கள் பேர் தெரிஞ்சா நானே சொல்லிட்டு அப்பொழுதுன்னு அப்படியே ஆப் ஆயிட்டீங்க. கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்கமாய் எழுது. அதனால தான் ஸ்கூல்ல நீங்க பாத்தீங்கன்னா காம்பவுண்டுக்கு வெளியே கருப்பு பலகைகளை என்ன பண்ணி வச்சுக்கிறாங்க தெரியுமா? எல்லா ஸ்கூலும் போய் பாருங்க. சில ஸ்கூல்ல எல்லாம் வெளியே போர்டுல கருப்பு போர்டுல என்ன எழுதி வச்சுக்கிறாங்க? இன்றைய சிந்தனை, டுடே தாட் இருக்குதா? அப்படி ஸ்கூல்ல வைங்க இல்லையா? டுடே தாட் அப்படின்னா இன்றைய சிந்தனை என்ன அவன் எழுதி வைக்கிறான். எதுக்கு? சும்மா ஒரு டீச்சரை போட்டா எழுதி வச்சுக்கிறான். அதை படிக்கிறவங்க இன்னைக்கு என்ன பண்ணணும்? இந்த ஸ்கூல்ல இந்த சிந்தனை தான் அவங்க என்ன பண்றாங்க, டீச் பண்றாங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்கணுமா. அப்படி நீ எழுதி வை. வாசிடம்மா. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. அப்ப அது பொய் சொல்லாதுன்னா அப்ப நாம என்ன சொல்லுவோம்? சொல்லுங்களேன். நீங்க பொய் சொல்ல மாட்டீங்கன்னு தானே பைபிள் சொல்லணும். பைபிள் என்ன சொல்லுது? தரிசனம் பொய் சொல்லாது. அது ஒரு நாளைக்கு கண்டிப்பா என்ன பண்ணும்? அது விளங்கும், அது ஒரு நாள் நிறைவேறும். அது தாமதித்தாலும் பொய் சொல்லாது. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் வசனங்க அதெல்லாம். நீங்களாம் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க தெரியல, சரிங்களா? அது நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர்கிட்ட நீங்க போய் ஆண்டவர்கிட்ட ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வசனத்தை எழுது பழகுங்க. நான் சொல்றேன், நீங்க எழுதுங்க, உங்க பிள்ளைங்க தலையெழுத்தே கர்த்தர் எழுதுவார்.
ஆமென். ஐயோ என் பிள்ளைங்க சரியா இல்லாம போயிடுச்சே ஆதங்கப்படுறோம். காரணம் என்ன தெரியுமா? நம்ம ஆண்டவர்கிட்ட சரியா உட்காந்து நம்ம பிள்ளைங்களை குறித்து எழுதல. எழுதி வச்சிருந்தீங்கன்னு வச்சுங்களேன், அவன் மிஸ் ஆயிருக்கவே மாட்டாங்க நம்ம பிள்ளைங்க. எழுதுங்க. ஒருவேளை காலம் தாமதிச்சுன்னு நினைக்காதீங்க. ஆனா இப்பவும் கர்த்தர் நமக்கு அந்த காலத்தை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நிச்சயமா அதை உங்களுக்கு ஒரு நிறைவேற்றுவார். சரிங்களா? 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. கட 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 நான் போறேன். இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் முடிக்க பார்க்கிறேன். சரிங்களா? ஓகே. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவுது. 3 காரியத்தை இங்க நான் உங்களுக்கு சொல்றேன். 1, இயேசு கிறிஸ்துவை எந்த அளவுக்கு நீங்க அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கிருபை, அந்த அளவுக்கு உங்களுக்கு சமாதானம். இந்த பக்கம் புரியுதுங்களா என்ன சொல்றது? அல்லேலூயா. நீங்க இங்க யாராவது ஒருத்தராவது கொட்டாவி விட்டீங்கன்னா நான் பிரசங்கத்தை முடிச்சிருவேன். அல்லது உங்க மூஞ்சை பார்த்தாலே ஆவியானவர் எனக்கு உணர்த்திடுவார். முடிச்சிருங்க பாஸ்டர்ன்றவார். மகனே நீ முடிச்சிரு போதும் சாப்பிடட்டும். உங்க மூஞ்சை பார்த்தா நான் கண்டுபிடிச்சிடுறேன். அப்படி நீங்க யார் அந்த மூஞ்சின்னு அப்புறம் என்ன வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன். கொஞ்சம் கவனமா இருங்க. ஏன்னா வசனத்துக்கு நம்ம எவ்வளவு கவனமா இருக்கிறோமோ அவ்வளவு வாழ்க்கையில உங்களுக்கு நீங்க கவனிக்காமலே இருந்தா கூட சரி, ஒரு தீமையும் உங்க வீட்டுக்கு வராது. ஏன்னா நீங்க முதல்ல இதுல கவனமாயிடுறீங்க. சரிங்களா? அதனால கர்த்தர் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிந்து கொள்ளுகிற விதத்துல அறிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு, இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு உங்க கடன் பிரச்சனை நீக்குவாரு, இயேசு உங்க பாவத்தை மன்னிப்பார். எல்லாம் கேட்டுதான் நம்ம உள்ள வந்துட்டோம். வந்துட்டு பின்னாடி இப்ப என்ன கேட்டுக்கிறோம் அப்படின்றதுல தான் கவனமா இருக்கணும். அதனால பாஸ்டர் கிட்ட ஒவ்வொரு வாரமும் பிரசங்கம் பண்ணும்போது நீங்க என்ன பண்ணணும், இந்த தேதியை போட்டு இந்த நாளை போட்டு நான் அப்புறம் எழுதி வச்சுக்கிறேன். பெங்களூர் ஜோசப் பாஸ்டர் சர்ச்சு 15/8/2025. நான் அடுத்த வருஷம் இல்லை, இன்னொரு 10 வருஷம் தொடர்ந்து இதை பார்த்தேன்னா கூட நான் இங்க என்ன பேசணும்னு ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரு. அல்லேலூயா. எவனோ எழுதின ஜாதகத்தை வச்சு இன்னைக்கு பொண்ணு பார்த்து நாசமா போற அந்த காலத்துல உங்க பிள்ளைகளை குறித்து ஒரு தெளிவான திட்டங்களை எழுதுங்க. ஒரு டைரி வாங்குங்க, போய் எழுதுங்க. நான் சொல்றேன், அந்த எழுதுற அந்த எழுத்து தான் உங்கள் தலை எழுத்தையே கர்த்தர் மாற்றுவார். மெனே மெனே தெக்கேல் உபாசின் என்கிற ஒரு எழுத்து செவுரில் எழுதுச்சு. அன்னைக்கோட பாபிலோனின் ஆட்சி முடிஞ்சிச்சு. ஆமென். நான் தான் ஆரம்பத்தில் சொல்லிட்டேன், நான் பண்ற பிரசங்கத்துக்கு நீங்க பைபிள் படிச்சிருந்தா தான் தெரியும். இல்லைன்னா கண்டிப்பா புரியாது. புரியலனாலும் கவலைப்படாதீங்க. இதை புரிய வைக்கிற ஆவியானவர் உங்களுக்கு புரிய வைப்பார். இல்ல இப்ப நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு புரியலனாலும் கவலைப்படாதீங்க. நீங்க இன்னைக்குல இருந்து பைபிள் படிக்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல. என்ன ஒரே ஆமேன். இதுக்கு தாங்க எல்லாருமே ஆமேன் சொல்லிக்கணும். ஆண்டவர் கொடுப்பார் அப்படின்னு ஆமேன்றீங்க, படிப்பார்னாக்கா யாருமே ஆமேன் வரமாட்டேங்குதுங்க. பைபிள் படிக்க நீங்க ஆரம்பிக்க போறீங்கல்ல, நான் பேசின இந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் இப்படி சொல்லிக்கிறாரா பைபிள்ல? அப்படின்னா இன்னும் பைபிளே படிக்கலையே பாஸ்டர், இனிமேல் நாங்கள் ஆரம்பிச்சிடறோம் அப்படின்றீங்களா? கர்த்தர் நல்லவர். ஏன்னா பிதா சொன்னவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்கு சொன்னார். இயேசு கிறிஸ்து சொன்னவைகள் எல்லாம் ஆவியானவர் ஜனங்களுக்கு நினைப்பூட்டினார். அதனால நீங்க இயேசு கிறிஸ்துவை எப்படி அறிந்து கொள்கிறீங்க? அறிந்து கொள்வதனால நமக்கு என்ன வருது? 2 காரியம். முதல்ல அறிவு, 2வது கிருபை, 3வது சமாதானம். நான் ஏற்கனவே சமாதானம் விட்டுட்டு போனேன் இல்லையா? இன்னைக்கு அதை ஃபில் பண்ணிட்டுமா? அன்னைக்கு சொல்லிட்டு போன கொஞ்சங்க, இன்னும் கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணியிருந்தா ஏன் சமாதானம் போயிருக்கும். சரியா? ஆமா, நிற்கவே இடம் இல்லை. இந்த பக்கம் செல்வா பிரதர், இந்த பக்கம் எங்க சிஸ்டர், எல்லாருமே நெருக்கடி, பயங்கர நெருக்கடி. அவ்வளவு பேரை கர்த்தர் கொடுத்துட்டாரு. பவுல் பிரசங்கம் பண்ணும்போது அப்படிதான் அந்த வீட்டில் பயங்கர கூட்டமா, மாடி மேலெல்லாம் ஏறி இருக்கிறான். பிரசங்கம் முடிக்கிற மாதிரி இல்லை. பவுல் பாதராத்தில் ஒருத்த மாடியிலிருந்து பொத்து நின்னாயிட்டான், தூக்கத்தில் உள்ள செத்தே போயிட்டான். ஆனா இவர் பிரசங்கத்தை முடிக்க வரான்னு பார்த்தா நேரா போய் இயேசுவ நாமத்துல எழுறா அப்படின்னு எழுந்துட்டான். கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு திரும்ப பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அல்லேலூயா. அவர் நோக்கம் என்ன தெரியுமா? சொல்ல வேண்டியதை ஒன்றையும் மறைக்காம சொல்ற ஒரு பழக்கம் பவுலுக்கு இருந்துச்சு. அது போல நான் சொல்ல வர்ற காரியத்தெல்லாம் மறைக்காம உங்களுக்கு சொல்லிடுறேன். சரிங்களா? முதல்ல ஏற்கனவே நான் சொல்லிட்டு போனேன், உனக்கு சமாதானம், உன் வீட்டுக்கு சமாதானம், உன்னுடைய உண்டான எல்லாவற்றுக்கும் இந்த 3 எப்படி அந்த சமாதானம் நிறைவேறுதுன்றத இன்னைக்கு சில வசனங்களை நான் சொல்லிடுறேன். ஆனா நான் பிரசங்கம்னு எடுத்தேன்னா இன்னைக்கு 4 மணி கூட ஆயிடும்.
சரிங்களா? அதனால பாத்தியா, ஒரு வாய் கூட பரவாயில்ல பாஸ்டர்னு வரல. இன்னைக்கு ஒரு நாள் தான் அதிசயமா விடுதலை நாள்னு விட்டு வச்சுக்கிறான். இவரு போட்டு நம்மள அடிமையாக்கிட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு விடுதலை இன்னைக்கு வந்துருச்சு. ஆமே. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு விடுதலை நிர்ணயிச்சிட்டாரு. சுதந்திரம் இல்ல, அந்த விடுதலை இல்ல. உங்க வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, உன் எதிர்காலமே, உன் சந்ததிகளின் சந்ததிகளுக்கு தேவன் உங்களுக்கு ஒரு விடுதலை இன்னைக்கு நிர்ணயம் பண்ணிட்டாரு. போறப்ப நான் சொல்றேன், சின்சியரா நான் சொல்லிட்டு போறேன். நான் போய் சும்மா விட மாட்டேங்க. நான் உங்க முகங்களை பார்க்கலனா கூட எங்க ஜெபத்துல உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவரே, யாரெல்லாம் அந்த பேப்பரை வாயின்னு பண்ணாங்களோ, யாரெல்லாம் ஒழுங்கா படிச்சுக்கிறாங்களோ, அவங்க தலையெழுத்தை கர்த்தர் மாற்றுங்க. அவங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையை மாற்றுங்க. அவங்க குடும்பத்துடைய வாழ்க்கையை மாற்றுங்க. பொருளாதாரத்தை மாற்றுங்க ஆண்டவரே. அவங்க பரிசுத்த நிலைமையில வளரட்டும்னு சொல்லி உங்களுக்காக ஜெபம் பண்ணிப்பேன். நீங்க ஏமாத்தினா நீங்க தான் ஏமாந்து போவீங்க. ஜெபிக்கிற நான் ஏமாற மாட்டேன். அல்லேலூயா. சில பேர் சொல்லுவீங்க, நான் தான் ஒரு முறை பைபிள் வாசிட்டேன். படி. 1ஆம் கிளாஸ்க்கு ஒரு பாடம், 2ஆம் கிளாஸ்க்கு ஒரு பாடம், 3ஆம் கிளாஸ்க்கு ஒரு பாடம், காலேஜுக்கு ஒரு பாடம், PhD டாக்டரேட் பண்ண கூட வெவ்வேறு பாடம் மாறினே இருக்குங்க. ஆனா பரிசுத்தவான்களுக்கு ஒரே ஒரு பாடம் தான். இதை யார் ஒழுங்கா படிக்கிறாங்களோ இந்த உலகத்திலும் அவர்கள் சாட்சியாய் ஜெயமா இருப்பார்கள், பரலோகத்திலும் அவர்கள் இருப்பார்கள். உங்களுக்கு எனக்கு எத்தனை புக்கு? ஒரே புக். அதனால தான் நம்ம ஒழுங்கா படிக்கிறது இல்லை. 1ஆம் கிளாஸ்ல இருந்து படிக்கிறோம், ஒழுங்கா தான் படிக்கிறோம். ஏன்னா வருஷம் புக்கு மாறுது. நமக்கு என்ன மாறல? புக்கே மாறல. அதனால தான் நம்ம வாழ்க்கையே என்ன பண்ணல. ஆனா இன்னைக்கு அந்த புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்க போறோம். நான் விசுவாசிக்கிறேன், நிச்சயமா அடுத்த வருஷம் இதே நாள்ல நீங்க எங்க சாட்சியா நிப்பீங்க. நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் பைபிளை படிச்ச பின்னாடி இப்ப என் பிள்ளைங்க வாழ்க்கை மாறிச்சு, என் கணவன் வாழ்க்கை மாறிச்சு, என் மனைவி வாழ்க்கை மாறிச்சு, என் குடும்ப சூழ்நிலை மாறிச்சு, என் பொருளாதார நிலைமையை கர்த்தர் மாத்திட்டாரு. காரணம், கர்த்தர்கிட்ட நீங்க பேசுனீங்க, கர்த்தர் உங்ககிட்ட பேசிட்டாரு. அல்லேலூயா. உங்ககிட்ட ஒரு ரகசியத்தை கர்த்தர் சொல்லணும்னா நீங்க ஆண்டவருக்கு நம்பிக்கையா இருக்கணும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்துல இவனை பற்றி சொல்ல, ஆபிரகாமை பற்றி சொல்லும்போது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருந்தபடியினால் தான் கர்த்தர் ஆபிரகாமுக்கு ஒன்னுத்தையும் மறைக்கல. ஆமென் சொல்லுங்க. சும்மா போய் ஆபிரகாம்கிட்ட வாயா அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிடுறேன், வாயா சொல்லிடுறேன் ஆண்டவர் சொல்லல. அவன் மேல ஒரு கான்ஃபிடென்ட் வந்துச்சுங்க. இவங்கிட்ட சொன்னா இவன் தான் பிள்ளைகளுக்கு சொல்லுவான், தான் பிள்ளைகளுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லுவான், அவன் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் சொல்லுவான்னு அவன் வழியை காத்து நடப்பான் என்பதில் கர்த்தருக்கு முதல் நம்ம மேல நம்பிக்கை வந்துச்சு. உங்க மேல நம்பிக்கை வருமா கர்த்தருக்கு? ஆமென். செல்போன்ல எவ்வளவு நேரம் நம்பிக்கை உட்காந்து பார்த்துன்னுக்குறோம். அப்படி பார்த்து ஃபேஸ்புக்கே இல்லாத செல்போன் ஒரு ஆமீன் சொல்லுங்க. என்ன ஆமீன்? ஃபேஸ்புக்கே இல்லாத செல்போன் வச்சுருக்கிறவங்க ஆமீன் சொல்லுங்கன்னு. அப்படியா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாசமா போன ஃபேஸ்புக்கு இன்னைக்கு நிறைய குடும்பத்தை நாசம் பண்ணி நிற்குது. சரிங்களா? ஃபேஸ்புக்கை வச்சுக்காதீங்க. ஷேர் ஷாட்டு என்ன ஷாட்டு பிசாசு ஷாட் மேலே ஷாட் அடிச்சுன்னுக்கிறான். சரியா? தள்ள வச்சுன்னுக்கிறான். தள்ளுன்னு உன்னை தள்ளினே போயிடுவான் போலக்குது. சரியா? அப்படியே தள்ளின்னு போய் நிமிந்து பார்ப்ப நரகத்தின் வாசல் உங்களை அன்போடு வரவேற்கிறது அப்படின்னு இருக்கும். சரியா? கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. பைபிளை வாசிக்கணும்னா பரலோக வாசல் எங்க இருக்கும்? இது என்ன வாசல்? இது வானத்தின் வாசல். பைபிள் சொல்லுது என்ன வாசல்? ஒருத்தன் ஆலயத்துக்குள்ள போய் காலை வச்சுதான் அவன் கண்டிப்பா பரலோகத்துக்கு போவான். ஆமேன். நீ வேற எங்கன்னா காலை வச்சுன்னா நரகத்துக்கு தான் போவீங்க. அதனால நீங்க போகும்போது அப்படி எடுத்துக்கங்க. இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதில் தான் பெரிய பாக்கியத்தை கர்த்தர் வச்சிருக்கிற கிருபை சமாதானம். நான் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பண்றேன், சந்தோஷமான ஒரு செய்தி சொல்லட்டுமா? சீக்கிரமா செய்தியை முடிக்கிறேன். அதுதான் சந்தோஷமான செய்தி. சரியா? சமாதானம் உனக்கு. ரெண்டாவது பேசணும். உபவாசம்னா பேசக்கூடாது சட்டங்க தான் என்ன? ஆமா, உனக்கு. அப்புறம் உன் வீட்டுக்கு. மூணாவது உனக்கு உண்டான எல்லாத்துக்கும் சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி தாவீது அங்க நாபாலை பார்த்து வாழ்த்தும்படி சொன்ன வசனம் தான் 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல இருக்குது. எழுதி வச்சுக்கங்க. இன்னைக்கு என்னுடைய பிரசங்கம் அது அல்ல.
இந்த 3 சமாதானம் எப்படி உங்க குடும்பத்துல, உங்க வாழ்க்கையில, உங்களுக்கு உண்டானவற்றில எப்படி வந்து அது பழிக்கும்? 1 ரோமர் எடுத்து வாசிங்க. ரோமர்ல நீங்க வாசித்தீங்கன்னா 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல எடுத்து வாசிங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். வேக வேகமா நான் சொல்றேன். ஆனா நான் பிரசங்கத்தை நான் சுருக்குகிறேன். காரணம் உங்கள் நேரத்தை கருதி. விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினாலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். முதலாவது என்னங்க, உனக்கு சமாதானம்னா என்ன தெரியுமா அர்த்தம்? நீங்க பர்சனலா தேவனிடத்தில் என்ன பெற்றிருக்கிறீங்க? எப்படி சமாதானம் அப்படின்னா, உங்களுக்கு அதையும் நான் சொல்லிடுறேன். எப்பொழுது நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றீர்களோ, அப்பொழுதே உங்களுக்கு இந்த சமாதானம் உனக்கு கொடுத்துட்டாரு. பர்சனல். இந்த சமாதானம் யாருக்கு? பர்சனல். நம்ம வீட்டில் 10 பேர் இருக்கலாம், ஆனா நமக்கு மட்டும் சமாதானம் இருக்கு. காரணம் என்ன தெரியுமா? நான் இயேசுவை சொந்த இரட்சகராக என் வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டேன். அல்லேலூயா. இந்த சமாதானம் இப்ப என்ன பண்ணுச்சு? எப்படி நீங்க தேவனோடு அவரை ஏற்றுக்கொண்டு நீதிமான் ஆகிறதுனால